இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோ கேட்டுருவோம். இந்த ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஏதோ ஆவி நடமாட்டம் இருக்கும்போது கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. இந்த ஆடியோ எங்கேருந்து சுட்டேன் அப்படின்னா, நம்ம சித்தி செல்வி அவர்கள் ஸ்ரீமதியோட மணிமண்டபத்துக்கு போகும்போது அங்கே வந்து இவர் வந்து அங்கே ஏதோ கட்டியிருந்தாங்க மேலே, அது சத்தம் தான் இது. அதுக்காக கொஞ்சம் காற்று ரெண்டும் சேர்த்து நமக்கு வந்து ஸ்ரீமதியோட ஆத்மா வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது சித்தி செல்விக்காக ஈகர்லி வெயிட்டிங் மாதிரி தெரியுது. சித்தி செல்வி அவர்களே, தயவு செஞ்சு ஸ்ரீமதியோட மணிமண்டபத்துக்கு நைட் ஒரு 12 மணி 1 மணிக்கு தனியாக போயிடாதீங்க. ஏன்னா ஸ்ரீமதி உங்களை பழி வாங்குறதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால தனியாக போயிடாதீங்க எங்கேயும் ராத்திரி நேரத்தில். அதுவும் முக்கியமாக ஸ்ரீமதியோட மணிமண்டபம் பக்கத்தில் போகாதீங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல் பக்கமும் போயிடாதீங்க. ராத்திரி 12 மணி 1 மணிக்கு தனியாக போயிடாதீங்க. ஓகே, இந்த ஸ்ரீமதி எந்த நேரத்துலையும் உங்களை அட்டாக் பண்ணலாம். சரி, இன்னைக்கு நம்ம டாபிக் பார்ப்போம். சரி, இதுக்கு வந்து எதுக்காக நான் வந்து டேட்டூ வாரம் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா, சித்தி செல்வி அவர்கள் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பச்சை குத்தத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. இன்னும் ஒரு 4-5 வீடியோ அதை ரிலேட்டடாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் டேட்டூ வாரம்னு இந்த வீடியோக்கு தலைப்பு போட்டிருக்கேன். டேட்டூ அப்படின்னா பச்சை குத்துறது. சரியா? செல்வி அவர்கள் 2 கதைகள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலையில் ஒரு வீடியோ, சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. காலையில் வேற கலர் சாரி, சாயந்தரம் வேற கலர் சாரியில் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க யூடியூப்பில் சித்தி செல்வி அவர்கள். சித்தி செல்வி அவர்களோட வீடியோக்கள் அடிக்கடி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக பச்சை குத்தத்தை பற்றி நிறைய போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரோ ஒரு லேடி கோயம்புத்தூர்லேருந்து பச்சை குத்திக்கிட்டாங்களாம் ஸ்ரீமதியோட பேரை. அதே மாதிரி சாயந்தரம் போட்ட வீடியோலையும் மதுரையிலேருந்து ஒருத்தரும் விருத்தாச்சலத்துலேருந்து ஒருத்தரும் ஸ்ரீமதி பேரை பச்சை குத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த வீடியோக்கள்னால சித்தி செல்வி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், செல்வி ஆதரவாளர்கள் எல்லோரும் ஓகே ஸ்ரீமதிக்காக பச்சை கொத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க, ஸ்ரீமதி பேரை பச்சை குத்திக்கோங்க. அதுதான் அவர் சொல்ல வராரு. அதுக்கு தான் இப்போ 3 பேர் பச்சை குத்தின கதையை பற்றி சொல்லியிருக்காங்க. சித்தி செல்வி அவர்களே, பச்சை குத்தின கதையெல்லாம் இருக்கட்டும். அடுத்தது வந்து இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவில் ஹரிப்பிரியாவை திட்டிருக்கீங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்குது, ஆனால் வந்து மற்ற குழந்தைங்களெல்லாம் ஸ்ரீமதியை பார்த்தா குழந்தை மாதிரி இல்லையா அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தீங்க. அதே தான் சித்தி செல்வி அவர்களே, நானும் உங்களை பார்த்து கேட்குறேன். ஸ்ரீமதி இறந்தா இல்லையா? அப்போ இறந்த 4வது நாளா 3வது நாளா அமைச்சர் வந்தார்ல, அப்பயும் அவங்க கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலை. நீங்கள் வந்து ஸ்ரீமதியை பற்றி, ஸ்ரீமதி எப்படி இறந்தா, என்ன பண்ணா, அது என்ன இது, அதை பற்றி கேட்காம ஸ்ட்ரைட்டாக வந்து அரசு வேலை கொடு, 10 வாட்டி 15 வாட்டிக்கு மேலே ஒரு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை பார்த்து விட்டு அவர்கிட்ட அரசு வேலை எப்போ பார்த்தாலும் கேட்டேன், ஆனால் அவர் கட்சிக்காரருக்கே கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க இல்லையா? ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு அந்த டைமில் ஸ்ரீமதி நினைப்பு இல்லையா? ஸ்ரீமதிக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையே? அமைச்சரை பார்த்த உடனே குதூகலமாக அவரிடம் போய் அரசு வேலை கேட்கிறீர்களே, அப்போ நீங்கள் வந்து ஸ்ரீமதியை பொண்ணாக கன்சிடர் பண்ணலையா? அதனால தான் உங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையா அந்த டைமில்? நீங்கள் மற்றவங்களை கேள்வி கேட்கும்போது மற்றவங்க கேள்வி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் பள்ளி தரப்பு கூட ஸ்ரீமதிக்காக வருத்தப்படுறோம். ஏன்னா அந்த பொண்ணை அநியாயமாக தற்கொலை செய்ய வச்சது நீங்கள் தான். ஓகே, ஸோ எல்லாருமே ஸ்ரீமதிக்காக வருத்தப்படுறாங்க. நான் உங்களோட சுயரூபம் என்னன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இந்த சென்டிமெண்ட் இருக்குது பாருங்கள், அம்மா சென்டிமெண்ட் வச்சு மக்களை ஏமாத்துறது, எத்தனை நாள் இந்த ட்ராமா போட்டுட்ருப்பீங்க தெரியல. அப்புறம் இந்த நக்கீரன் பிரகாஷ் வந்து செந்தில்குமார்ன்ற ஒரு டாக்டரை போய் பேச பார்த்தாரா, அவர் ஓடிட்டாராம் மாஸ்க் போட்டுக்கிட்டு. சீரியஸாக ஒன்று புரியலைங்க. இது கோவிட் டைமில் நிறைய பேர் மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அவர் எதுக்குங்க நக்கீரன் பிரகாஷை பார்த்து ஓடணும்? அவருக்கு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு. அவர் டியூட்டியில் இருக்காரு செந்தில்குமார்ன்ற டாக்டர். அவரோட டியூட்டியை பார்ப்பாரா? வந்து பற்றி பிரகாஷ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா? நல்லா கதை விடுறாளா பார்த்து செலக்ட் பண்ணி எந்த மீடியாவில் கதை விடுவாங்க, ரீல் சுற்றுவாங்கன்னு பார்த்து அங்கே அவ்வளோ பேட்டி கொடுத்து அவனுங்களும் போய் தான் சொல்லுவானுங்க, நீங்களும் போய் தான் சொல்லுவீங்க. சூப்பராக இருக்கும், செம்ம காம்பினேஷனுங்க நக்கீரன் அண்ட் நீங்கள், உங்கள் டீம் சூப்பருங்க. இன்னொன்று, ஏற்கனவே கார்த்திக் சார் சொன்னதுபடி போஸ்ட்மார்ட்டம் வந்து அரசு டாக்டர்ஸ் செய்யும் பொழுது அது வந்து அதில் ஏதாவது சின்ன தப்பு இருந்தால் கூட அவங்க வேலையே போயிடும், அந்த ஜாபே இழந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் லஞ்சம் வாங்கிட்டு, அதுவும் முக்கியமாக மைனர் கேர்ள்ஸு 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பொண்ணுங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் யாருமே வந்து பொய்யான செய்தியோ பொய்யான தகவலோ கொடுக்கக்கூடாது.
சட்டப்படி அது தண்டனைக்குரியது. ஓகே, அதே மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம் ஸ்ரீமதியோடது வந்து 3 வாட்டி வீடியோ டேப் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் ரெக்கார்டான ஒரு போஸ்ட்மார்ட்டமில் எப்படி நீங்கள் குறை கண்டுபிடிப்பீங்க? அது பொய்ன்னு எப்படி சொல்வீங்க? எல்லாரும் யாருக்கு அதில் பூ சுற்றலான்னு சுற்றாதீங்க சித்தி செல்வி அவர்களே. நீங்கள் ஒருத்தர் தான் வந்து ஆரம்பிச்சது அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இறந்த பிணம் வந்து டெட் பாடி வந்து பொய் சொல்லாது. நிறைய கதை சொல்கிறீங்க சித்தி செல்வி அவர்களே. டாக்டர்ஸ்லாம் பொய் சொன்னாங்கன்னா அவங்க வேலையை இழந்துருவாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீதிபதி இது பண்ண முடியாது. கதை சொல்கிறதுன்னா பார்த்து சொல்லுங்கள். அது போஸ்ட்மார்ட்டம் பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்காதிங்க. இன்னும் விட்டா இன்னும் 10 போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண சொல்லியிருப்பீங்க. அந்த பொண்ணை கூறாக அறுக்கிறதுல அவ்வளோ என்ன சந்தோஷமா? அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போது வெட்டி கொலை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்களா தெரியல. அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் போடு, இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணு, இன்னும் 10-20 வாட்டி கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ண செஞ்சுருப்பீங்க. நீங்கள் நீதிபதி திட்டலைன்னா ஓவராக இன்னும் போயிருப்பீங்க. சித்தி செல்வி அவர்களே, மறுபடியும் 2-3 வீடியோஸ் ஒரு நாளைக்கு போட ஆரம்பிச்சிட்டிங்க. காலையில், மத்தியானம், சாயந்தரம் எல்லாம் வந்து ராமலிங்கம், அதாவது உங்கள் ஹஸ்பண்ட், அவருக்கும் உங்களுடைய மகன், அவங்க மகன் பேர் என்ன, சந்தோஷ், இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு தான் யூடியூப்பில் வந்து உட்காந்துருக்கீங்களா? ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல இருக்கு. சரி, நீங்கள் யூடியூப்பில் பேசுகிறது இருக்கட்டும், அவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுட்டு எது வேணாலும் செய்யுங்க. அவங்கெல்லாம் பட்னியாக இருக்க போகிறாங்க. அப்புறம் இன்னொரு அட்வைஸ் மிஸ்ஸஸ் சித்தி செல்வி அவர்களே, தயவு செஞ்சு சந்தோஷ்க்கும் ஸ்ரீமதிக்கு நீங்கள் என்ன அநீதி பண்ணீங்களோ அதை செய்யாதீங்க. அந்த பையனையாவது ஒழுங்காக வாழ விடுங்க. ஓகே.